மத்திய பிரதேசில் அடுத்தடுத்த தேதியில் 10 குழந்தைங்க பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய பிரதேச மாநிலத்தில் பாராசியா அப்படிங்கிற இடத்துல மர்ம முறையில் கிட்டத்தட்ட வரிசையாக 10 குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்ததுக்கப்புறம் அந்த நகராட்சியில் உள்ளவங்க போய் விசாரிச்சிருக்கும் போது 4 குழந்தைங்க எப்படி கண்டிப்பாக உயிரிழக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கிற பேரில் இவங்க போய் அந்த இருக்கிற ஏரியா கூட செக் பண்ணியிருக்காங்க. இது எலித்தொல்லையா இருக்கும், இல்லை கொசுவா இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு வைரஸ் பரவும்னு நினைக்கிறேன், அதனால தான் குழந்தைகளை சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணி இந்த மாதிரி உயிரிழந்திருக்க காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றவங்ககிட்ட போய் பேரண்ட்ஸ்கிட்ட போய் குழந்தைகளை கொடுங்க, இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாம், என்ன பிரச்சனை பார்க்கலாம், உடற்கூறு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பெற்றவங்க இது பண்ணிடுறாங்க, ஒத்துக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க சரி அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் திடீர்னு இன்னும் 2 குழந்தைங்க இறந்து போகுது. ரெண்டு குழந்தை இறந்து போகும்போது பெரிய சந்தேகம் வருது, என்ன அவர் குழந்தைகளை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாவட்டத்துக்கு நியூஸ் போகுது. மாவட்டத்துக்கு நியூஸ் பண்ண உடனே அங்கிருந்து அதிகாரிலாம் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இதே ப்ராசஸ் நடக்குது. எலியா இருக்கும், கொசுவா இருக்கும், இல்லை வேற ஏதாவது வைரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது இருமல் மருந்துல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குங்கிறது யாராலையும் கணிக்கவே முடியல. அடுத்தடுத்து 10 குழந்தைங்க அந்த வரிசையா செப்டம்பர் மாசத்துல வரிசையாவே இறந்து போயிருக்கு. இது பெரிய அதிர்ச்சியும் ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா இப்போ நார்மலாவே குழந்தைங்களுக்கு சீசன், இப்போ மத்திய பிரதேசம், யூபி, உத்தரகாண்ட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இப்போ மழை சீசன் முடிஞ்சு இப்போ கூல் சீசன் ஸ்டார்ட். இப்போ கிளைமேட் மாறும்போது பெரியவங்களுக்கு உடம்பு ஒத்து வராது, சின்ன குழந்தைங்க சொல்ல வேண்டியதில்லை, சீக்கிரம் வந்து காய்ச்சல் சளி வந்துடும். அதனால உடனே போய் மெடிக்கல்ல போய் நம்ம சளி மருந்து, காய்ச்சல் மருந்து வாங்கி கொடுக்கறது தான் வழக்கம், எல்லா பக்கமும் இருக்கிறது தான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கிடையாது. சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் போகணும், லோக்கலில் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தது தான். ஆனால் இதில் கலப்படம் இருக்குங்கிறது, கலப்படம் இல்லை, அதோட பவர் அதிகமாக இருக்கிறனால இறந்து போச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது யாராலையும் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, என்னன்னு ஒண்ணுமே புரியல, எப்படி குழந்தைகள் மட்டும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குழப்பமா இருக்கு. நாக்பூர்ல ஒரு குழந்தை வந்து அட்மிட் ஆயிருக்கு, உடம்பு சரியில்லாம. அங்க அந்த குழந்தை இறந்து போயிருது. இறந்து போகும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, உடல்கூறு ஆய்வு செய்யறாங்க. உடல்கூறு ஆய்வு செய்யும் போது அந்த குழந்தைக்கு சிறுநீரகம் வந்து இழந்து இறந்து போயிருக்கு. இப்படி சின்ன குழந்தை சிறுநீரகம் இழக்கிற அளவுக்கு ஒரு பவரான ஒரு விஷயம் நடந்திருக்கு உடம்புல அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது, அரசு மருத்துவமனையிலிருந்து விநியோகம் பண்ண இருமல் மருந்துனாலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு. உடனே அங்கிருந்து அந்த மருந்தை வந்து சென்னைக்கு அனுப்புறாங்க. சென்னை லேப்ல அனுப்பி செக் பண்ணும்போது ஆமா, இதுல கெப்பாசிட்டியை விட அதிகமான விநியோகம் இந்த மருந்து இருக்கு. ஆனா இன்னொன்று நிஜமா, அங்கிருந்து சென்னையில தான் வாங்கியிருக்காங்க அந்த மருந்து. 660 புட்டின் வாங்கியிருக்காங்க. அந்த 660 புட்டின்ல 594 சேல் ஆயிடுச்சு, மிச்சம் 66 இருக்கு. இப்ப அந்த சேலை பூரா எங்கெங்க யாருக்கு கொடுத்துங்கிறது தெரியல. அதனால எல்லாருக்குமே லோக்கல்ல பூரா மைக் செட் பண்ணி சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி மருந்தெல்லாம் குடிக்காதீங்க, வைக்காதீங்க, இந்த மாதிரி இந்த பேர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பரப்புரை பண்றாங்க. ஆனா இது வந்து எதனால இப்படி மாறுச்சு அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியல. அந்த மருந்து தயாரிக்கும் போது மிஸ்டேக்கா, இல்லை வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது தெளிவா தெரியல. இவங்க வந்து மெயினாக அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒத்தும் இல்லை. இத்தனை வருஷமா மருந்து கம்பெனிஸ் இருக்கு, என்னமோ நடக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நம்மளே சிறப்பு குடிக்கணும், காய்ச்சல் இருந்துச்சுன்னா, சளி இருந்துச்சுன்னா. குழந்தைகளுக்கு வந்து 5 வயசுக்கு மேலே ஊசியை போடுவாங்க, 5-6 வயசுக்கு மேலே அதுக்குள்ள மருந்து தான் கொடுப்பாங்க. இப்போ மருந்துல இவ்வளோ எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா யாரை கூட சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இதனால இதை வந்து ஒன்றும் புரியாத இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காம்பியா அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த குழந்தைங்க வரிசையை இறந்துட்டு இருக்கும்போது, என்ன இறக்கும்போது இப்படி இறந்துட்டு இருக்குன்னு தெரியாம குழந்தைங்க போயிட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரி இது சளி மருந்து, காய்ச்சல் மருந்து டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல, காம்பியா அப்படிங்கிற ஊர்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மருந்தை அரசு மருத்துவமனையில இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி சென்னைக்கு அனுப்பும் போது அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு, இதை இருமல் மருந்துனாலதான் இந்த குழந்தைங்க இறந்து போயிருக்கு அப்படின்னு. இதை எடுத்து 9 பேர் இங்க மத்திய பஸ் இறந்துருக்காங்க. இன்னொரு குழந்தை ராஜஸ்தான்ல இறந்துருக்கு, இதே மருந்து தான். அதனால உலகம் முடிஞ்ச அளவுக்கு இந்தியா பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன்லாம் மருந்து மாத்திரை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, பக்கத்துல மெடிக்கல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் கொடுத்த மருந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறது பெரிய ஒரு சங்கடப்படக்கூடிய விஷயம்தான். குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்பாவி குழந்தைகளுக்கு
அடுத்தடுத்து பள்ளி உயர்வு 5லேருந்து 6, 6லேருந்து 7, கண்டினியூவாக 8லேருந்து 9, 10 வரைக்கும் கண்டினியூவாக ஆனது பெரிய துக்கமான செய்தியாக இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு மருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் நாலேஜை செக் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு 1க்கு 2 முறை கன்சல்ட் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த ஒரு வயலான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.